பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வார் கேமுக்கு ஆப்போனன்ட் வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அட்டாக் பண்ண பார்த்த ஏஜேஎல் இங்கேருந்து அவங்கள காப்பாத்தலாம் அப்படிங்கிறத இங்கேருந்து ஓடுனாங்க. போயிட்டுருக்கும்போது பார்த்தோன்னா, ஏஜேலே கீழ விழுந்துட்டாங்க. யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க. யார்றா இது? இவங்களே அடிச்சது யார்றான்னு பார்த்தா, பிக்கிலிஜி. அதாவது லாஸ்ட் வீக் வந்து பிக்கிலிஜி வந்து ஏஜேலியால தான் நான் டைட்டிலை இழந்துட்டேன் அப்படிங்கிற மாரி பிக்கிலிஜி வந்து ஏஜேலே அட்டாக் பண்ணியிருப்பாங்க. வெல்கம் டு மை சேனல். இது WWE ஸ்மாக்டவுன் தமிழ். WWE ஸ்மாக்டவுன் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மேலே எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்குது. ஏன்னா உங்கள் மேலே தனி மரியாதையே இருக்குது. உண்மையாலுமே ரொம்ப தேங்க்ஸ் என் கூட நீ வந்ததுக்கு. உண்மைதான், இதை நான் உனக்காக தான் நான் பண்ணுறேன். அதுக்குன்னு மற்றவங்களை யாரையும் நம்பாமல் கிடையாது. ஆனாலும் உனக்காக நான் அதை பண்ணுறேன். அதுக்குன்னு பார்த்துட்டோம்னா நான் வேறு யாராவது நம்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு அது அர்த்தம் கிடையாது. சரி, ஓகே, நான் என்ன செய்கிறேங்கிறது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, தெரியும். என்ன விளையாடுறியா? தெரிஞ்சு தான் பண்ணுறியா என்ன? அங்கே பார்த்துட்டோம்னா யாருன்னு பார்த்தோம், இவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். வார் கேமில் இவங்களுக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க இது பண்ணுறாங்க. ரியா ரிப்ளே கிட்ட கொஞ்சம் நீ பேசி உங்களோட பிரச்சனையை மேலே முடிச்சுங்க. ஏன்னு பார்த்தோம்னா வார் கேமில் நாம் ஜெயிக்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட ப்ராப்ளத்தை இதோட இந்த இடத்துல முடிச்சுக்கோங்க. ரியா ரிப்ளே பார்த்தோம்னா அவங்க சீரியலில் உட்காந்துருப்பாங்க. பக்கத்தில் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் வெளியே ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு வெளியே போயிருப்பாங்க. இப்போ பார்த்துட்டோம்னா ரெண்டு பேருமே ஐ டு ஐ பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்துட்டோம்னா இவங்களோட ஸ்பீச் ஆனது ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயும் ஸ்பீச் ஆனது ஸ்டார்ட் ஆகி ரொம்ப டைம் ஆகுது. ரெண்டு பேருமே சைலண்ட்டாகவே இருக்காங்க. அப்புறம் ரியா ரிப்ளே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இடையே யார் சிறந்தவங்க அப்படிங்கிறத நாம் நிரூபிக்க நினச்சோம். ஆனால் நான் இதில் சிறந்தவராக இருக்க நான் நினச்சேன். அவ்வளோதான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நீயுமே சிறந்தவங்க தான். ஆனால் அதுக்காக நம்மளோட ப்ராப்ளம் இதுக்காக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் வார் கேமுக்காக எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்க நான் தயாராக இருக்கேன். நமக்குள்ளே வந்து என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலும் நான் உன் மேலே ஒரு தனி மரியாதையை நான் வச்சுருக்கிறேன். என்கிட்ட யாராவது கேட்டாங்களா கூட நேர்மையாக நீங்கள் யார் கூட வார் கேமை சேர்ந்து மேட்ச் ஆனது விளையாடுவீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஒன்றை தான் சொல்லுவேன். அதுவும் முக்கியமாக வார் கேமில் யார் கூட சேர்ந்து நிற்பீங்க அப்படின்னு கேட்டால் கூட அதுவும் ஒன்றை தான் சொல்லுவேன். மொத்தத்தில் நான் சார்லஸ் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். சார்வுட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதை கேட்ட சார்வுட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே ஓகே அதில் சார்லூட் சொல்கிறாங்க, நான் உன்னை நம்பலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, வெல், நான் ஒன்றை நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பேருமே பார்த்துட்டோம்னா ஸ்டாண்டப் ஆகுறாங்க. ஆகிட்டு சார்வுட் சொல்கிறாங்க எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களுமே எஸ் ஓகே அப்படின்னு சொல்லி ஹேண்ட் செக் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. MSJ எ கம்யூனிட்டி வாரியர்ஸ் நயா அண்ட் லாஸ், நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிறத அவங்க உணரலை. அதில் என்னமோ பெரிய முக்கியமாக அவங்களுக்கு தெரியுது. அதுலேயும் முக்கியமாக அதில் யார் உண்மையானவங்க, அதில் யார் போலியானவங்க, அதை என்னமோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. நான் யாரு கூடயாவது வார் கேம் செய்ய போகிறேன் அப்படின்னா, ஆனால் அவங்க ரொம்ப உறுதியானவங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இங்கே இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் எல்லோரும் நேசிக்கிற இதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுலேயும் முக்கியமாக அவங்க ரொம்ப திறமையானவங்க. அதுலேயும் முக்கியமாக அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க.
அதுலேயும் முதல்ல ஏதாவது தவறு நடந்தா அவ தான் முதல்ல ஸ்விங்கிங்கில் வருவா என்று எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அலெக்சா மற்றும் சார்லஸ் இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இதில் அலங்கரிக்கப்பட்ட 2 வீர பெண்கள். ஆனால் பாருங்க, நாங்கள் 2 பேரும் இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வார் கேம் எண்டில் அவங்கள நான் ரொம்ப நம்புவேன், அவங்களும் என்னை ரொம்ப நம்புவாங்க. இந்த வார் கேம் நடத்த 5 பேர் தேவைப்படுது இல்லையா? ஓகே, டுநைட் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்துட்டோம்னா, அந்த வீரர் வேற யாரும் இல்லை, நம்மளோட 5வது வீரர். அது யாருன்னா தீமிஸுக்கு ஒழிக்குதுங்க. யாருன்னு பார்த்துட்டோம்னா ஏஜேலி வராங்க. ஏஜேலி வந்தோடனே அவங்க எப்போவுமே ஒரு மாதிரி ஸ்டைலாக டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. ஒரு ரொம்ப நேரம் கூட ஆகலை, வந்து நின்றுட்டுறாங்க. பார்த்துட்டோம்னா அங்கேருந்து வார் கேமுக்கு ஆப்போனண்ட் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டாக் பண்ண பார்த்த ஏஜேலி இங்கேருந்து அவங்கள காப்பாற்றலாம் அப்படிங்கிறத இங்கேருந்து ஓடினாங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஏஜேலி கீழே விழுந்துட்டாங்க. யாரும் அட்டாக் பண்ணிட்டாங்க. யாரா இது, இவங்களே அடித்தது யாரான்னு பார்த்தா பிக்கிலிஜி. அதாவது லாஸ்ட் வீக் பிக்கிலிஜி ஏஜேலியால் தான் நான் டைட்டிலை இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிக்கிலிஜி ஏஜேலி அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏஜேலியை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் பிக்கிலிஜி நேராக போய் வார் கேமில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணது இந்த பக்கம் பார்த்தா ஏஜேலி, அந்த பக்கம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் பிக்கிலிஜி. நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய். WWE ஸ்மாக்டவுன் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள